ஒரு சிகரெட் தான் அடிக்கிறேன், கொஞ்சமா தான் நான் சோஷியல் ஆல்கஹால் அந்த ஹேபிட் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஈவன் தோ ஒரு சிகரெட்னாலும் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பேஷண்ட்ஸ் கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா நமக்கு நிறைய டைமும் இருக்கும். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸும் இருக்கும். பிரெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, பிரெயினுக்கு வலி சென்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டியே கிடையாது. இந்த மினி ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய ஒரு பெரிய கேப் இருக்கு. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது தான். டாக்டரோட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவகார்த்திகேயன். இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூரோ சர்ஜன் பிரதீப் பாலாஜி சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட ஸ்ட்ரோக் பத்தின நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவர்கிட்டயே கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரோக் பத்தி நிறைய கேள்விகள் நோட் பண்ணி உங்ககிட்ட கேட்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஸோ இதை பத்தி நான் கேட்க போறது இல்லை, ஏன்னா உங்ககிட்ட பேசும்போது நிறைய சந்தேகங்கள் எனக்குள்ள வந்துச்சு. ஸோ மக்களின் சார்பாக அந்த கேள்விகளை முன்வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் மக்கள் பெரும்பாலும் யோசிக்கிறாங்க டாக்டர். இப்போ ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி அது வராம தடுக்கிறதுக்கு எப்பவுமே வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் மருத்துவத்துல. அதை பத்தி சொல்லுங்க. ஸ்ட்ரோக் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கொஸ்டின் கூட. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறது, நம்ம ரேடியோவில் கேட்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், பி ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு சில நிமிடங்கள்லேருந்து சில ஹவர்ஸ் தான் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் குவிக்காக ரியாக்ட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணியே ஆகணும். அந்த டைமில் பல விஷயங்கள் கரெக்டாக நடந்தால் தான் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு நீங்கள் உங்களால் கரெக்டாக ரீச் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பீரியட் நமக்கு இருக்குது, ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கக்கூடிய பீரியட். அது யூஸ்வலாக நான் எப்போவுமே என்ன சொல்கிறதுன்னா, ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் யூ ஷுட் பி ஃபாஸ்ட். அந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி அந்த டைமில் தான் இட் இஸ் அ டைம் டு பி ஸ்மார்ட். இது இங்கே நிறைய விஷயம் நீங்கள் இங்கே பண்ணணும். ஃபஸ்ட்டு திங், ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ரீசன் நமக்கு தெரியும். ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் மெயின்லி அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஒன்று ஒன்றா. காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னா, ஸ்மோக்கிங், அன்கண்ட்ரோல்டு பிளட் சுகர் இருக்கிறது, ஹைப்பர் டென்ஷன் அண்ட் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். இந்த ரொம்ப உடல் உழைப்பு அதிகம் இல்லாத எக்ஸசைஸோ இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் தான் ஒரு காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இல்லை ஃபேமிலியில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் வந்து. ஸோ இதெல்லாம் தான் ஒரு காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இதை நம்ம ஒழுங்காக மேனேஜ் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலை பெட்டராக வச்சுக்கிறது மூலமாகவே ஸ்ட்ரோக்கை மேக்ஸிமம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்க சொன்னீங்க அவங்களுடைய ஃபாதருக்கோ இல்லை அவங்களுடைய தாத்தாவுக்கோ ஸ்ட்ரோக் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்து அது அப்படியே தொடர்ந்து வரும் அப்படின்றீங்க, அப்படிதானா டாக்டர்? கண்டிப்பாக வரும்னு கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர். ஸ்மோக்கிங் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் நான் சொன்னது எல்லாமே நம்ம நல்ல லைஃப் ஸ்டைலை அடாப்ட் பண்ணிக்கிறது மூலமாக நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஈவன் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஸ்ட்ரோக் வந்திருந்தா கூட கரெக்டான லைஃப் ஸ்டைலை நம்ம கடைபிடிக்கிறது மூலமாக கண்டிப்பாகவே ஸ்ட்ரோக் வரதை நம்மளால தடுக்க முடியும். டாக்டர், இப்போ ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஹேபிட்ஸ்லாம் சாதாரணமா சின்ன வயசுல இருந்தே இப்போ புழக்கத்துல இருக்கிறத பாக்குறோம். அதை முற்றிலுமாக தடை செய்ய முடியும் அப்படின்னா நல்லதா இருக்கும். ஆனா அது நிகழ்காலத்துல அது நடக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு சிகரெட் தான் அடிக்கிறேன், கொஞ்சமா தான் நான் சோஷியல் ஆல்கஹால் அந்த ஹேபிட் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஈவன் தோ ஒரு சிகரெட்னாலும் ரெகுலரா நம்ம குடிக்கிறது மூலமா, ரெகுலரா நம்ம எடுத்துக்கிறது மூலமா கண்டிப்பா ஸ்ட்ரோக்கான ரிஸ்க் அதிகமாக. ஸ்மோக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்கிங் கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஸ்மோக்கிங் ஈவன் ஒரு சிகரெட் டெய்லி பர் டே எடுத்தா கூட தேர் இஸ் ரிஸ்க் ஃபார் ஸ்ட்ரோக். இன்ஃபேக்ட் ஸ்ட்ரோக்குன்னு மட்டும் நம்ம தனியாக சொல்றதை விட ஆக்சுவலாக ஒரு இரத்த குழாயில் ஏற்படுற அடைப்புக்கு பேர் தான் ஸ்ட்ரோக். மூளையில் ஒரு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். இப்போ ஒருத்தர் ஸ்ட்ரோக் வர ரிஸ்க் இருக்குது அப்படின்னா உடம்புல வேற எங்கே வேணாலும் அவருக்கு இந்த பிளாக் ஏற்படலாம். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது. ஸ்மோக் நிறையா பண்ணுறவங்களுக்கு காலில் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அங்கே இருக்கிற ரத்த குழாயிலையும் அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்மோக்கிங் ஒரு டெஃபினட்டாக மெயின் ரோல்.
ஸ்ட்ரோக்ல. ஸோ நீங்க இப்ப சொன்னீங்க அதாவது உடம்பில் பல்வேறு இடங்கள்ல அந்த ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அது ஸ்ட்ரோக்காக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ரெகுலர் செக்அப் மாதிரி ஏதாவது பண்ணணுமா, இல்ல எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கிறது? வெரி குட் கொஸ்டின். அதாவது உடம்புல எங்க வேணாலுமே இப்போ ஒருத்தர் ஸ்ட்ரோக் வரது ரிஸ்க் இருக்குன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வரதுக்கும் ரிஸ்க் இருக்கு. நம்ம இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பேசலாம். ஸ்ட்ரோக்கையும் ஹார்ட் அட்டாக்கையும் நம்ம கம்பேர் பண்ணி பேசலாம். ஹார்ட் அட்டாக் வந்து எப்பவுமே ஒரு மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட், மோர் தென் ஒரு 90% ஆஃப் த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நல்ல பளிச்சுன்னு வலி இருக்கும். அந்த வலியை தாங்க முடியாம உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடும். பட் பிரெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, பிரெயினுக்கு வலி சென்ஸ் பண்ற கெப்பாசிட்டியே கிடையாது. அதாவது உடம்புல இருக்க எல்லா பாகத்தோட வலியும் பிரெயினால சென்ஸ் பண்ணி அதை நமக்கு சொல்றது பிரெயின் தான். பட் அந்த பிரெயினுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது அதோட பெயினை பிரெயினால சென்ஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரோக் வர பேஷண்ட்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் பெயின் இருக்காது. ஒரு வேக் சிம்டம்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கையில ஏதாவது ஒரு மரத்து போன மாதிரி இருக்கிறது, ஒரு வீக்னஸ் வர்றது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும். இந்த சிம்டம்ஸை வச்சுட்டு நம்ம நிறைய பேஷண்ட் வலி இல்லாதனால ஒரு கரெக்டான டைமுக்கு வரமாட்டாங்க. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக். மற்றபடி இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான். சில பேர் வந்து ஸ்ட்ரோக்கை வந்து பிரெயின் அட்டாக் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இப்போ சுகர் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் வர்ற சிம்டம்ஸ் வந்து நீங்க சொன்னீங்க மினி ஸ்ட்ரோக் மாதிரி வரும், முன்னாடி நம்ம அதை கவனிக்கணும். கவனிக்கல அப்படின்னா அது பெரிய ஸ்ட்ரோக்கா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக்கும் அதே மாதிரி தான். சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்கிறதே அதை வந்து புரிஞ்சுக்க முடியாது. வலியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஸோ இப்போ பிரெயினுக்கும் நீங்க சொல்றீங்க அதுக்கு வலி சென்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியே இல்லைன்றீங்க. ஸோ இந்த மாதிரியான பீப்புள்ஸ் எப்படி உஷாரா இருக்கிறது? எஸ், ஒன்று சுகர்னு மட்டும் கிடையாது, மற்ற நான் சொன்ன எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸுமே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு. நீங்கள் இப்போ மினி ஸ்ட்ரோக் பற்றி உங்கள் கொஸ்டினில் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம். மினி ஸ்ட்ரோக் அப்படின்றது ஒரு வார்னிங் சைன். அதாவது ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் நமக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஒரு மேஜர் ஸ்ட்ரோக்ன்றது ஒன்றும் கை கால் பலவீனம் அடைஞ்சு போகிறது, பேச்சு தடுமாற்றம் வர்றது, இதெல்லாம் தான் ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ். ஒரு மேஜராக ஒரு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த மினி ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அதை டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக் அப்படின்னும் நம்ம மெடிக்கல் பார்லன்ஸில் அப்படி சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்ட்ரோக்கான சிம்டமே தான். ஒரு ஸ்ட்ரோக்கான சிம்டம் நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். நம்ம நிறைய இடத்துலையுமே பார்த்துருப்போம், பி ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு அக்ரோனம் இருக்கும். பீனா பேலன்ஸ், அதாவது நடையில தடுமாற்றம் வரும், பேலன்ஸ் தடுமாறும். ஈங்கிறது ஐஸ், அதாவது டபுள் விஷன்னா தெரியும், கண் பார்வையில சில கோளாறு ஏற்படும். ஃபாஸ்ட்ல எஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ஏசிமெட்ரி, வாய் கோணிட்டு போறது. ஓகே. ஏங்கிறது பாத்தீங்கன்னா ஆர்ம் வீக்னஸ், கை காலில் ஏதாவது ஒரு வீக்னஸ் வருதோ இல்லை நம்னஸ் வருதோ. எஸ் அப்ஜிப் அப்படிங்கிறது ஸ்பீச் ப்ராப்ளம். கடைசியா டீங்கிறது டைம், நம்ம கொஞ்சம் டைம் தான் இருக்கு, உடனே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இதெல்லாம் தான் ஸ்ட்ரோக்கான சிம்டம்ஸ். இந்த எல்லா சிம்டம்ஸுமே அந்த மினி ஸ்ட்ரோக்லேயும் வரலாம். ஆனால் என்னன்னா, இது வரும்பொழுது ஒரு சில நிமிஷம், ஒரு சில ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக சரியா போகும். ஸோ பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் வலி இருக்காது, இந்த மாதிரியான ஒரு வேக் சிம்டம் வரும், ஒரு சில மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாகவே சரியா போயிடும். இது மறுபடியும் வரவும் செய்யும். பட் அது வலி இல்லாத ஒரு ரீசன்னாலையும், அது கம்ப்ளீட்டாக சரியா போயிடுது அப்படின்ற ஒரு ரீசன்னாலையும் இதுக்கு சரியான அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பேஷண்ட்ஸ் கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா நமக்கு நிறைய டைமும் இருக்கும். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸும் இருக்கு. சூப்பர் டாக்டர். இப்போ நம்ம ஒரு நல்ல சமணங்கள் போட்டு உட்காந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பவே நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிக்கும் போது நம்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கால்கள் அப்படியே பிடிச்சிக்கும், அந்த பிளட் சர்க்குலேஷன் கிளாட் ஆகி கொஞ்ச நேரம் அப்படியே கால் ஜிவ்வுன்னு இருக்கும், அதை எடுத்து வச்சா ஒரு வலி இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரோக் வரும்போது நீங்க அதை சொல்ற நம்னஸும் இதே ஃபீல் இருக்குமா, இல்லை அது வேற மாதிரி இருக்குமா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியணும்னா அந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மரத்து போன மாதிரி இருக்கும். அண்ட் கையை ஏதாவது ஒரு பொருளை ரீச் பண்ணி போய் எடுக்க போகணும்னா அதை நம்மளால எடுக்க முடியாது. நீங்க அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா காலை எடுத்து வைக்கணும்னு முடியாது, உங்களால காலை எடுத்து முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும் வீக்னஸ்ன்றது. பேச்சு தடுமாற்றம் இருக்கும். நம்ம பேச ட்ரை பண்ணும்போது வேற ஏதாவது மாறி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். சும்மாவே திடீர்னு வரும், திடீர்னு அந்த மாதிரி ஒரு அதை தான் நம்ம டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்து உடனே சரியாச்சுன்னா கூட அது ஏன் வந்துச்சு அப்படின்னு ஒரு தடவை டாக்டர் பார்த்து
ட்ரீட் பண்ணிக்கிறது அவசியம். இப்போ நீங்கள் ஸ்ட்ரோக்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி அதை எப்படி காப்பாற்றணும், அதை எப்படி கவனிக்கணும், மினி ஸ்ட்ரோக் வரும் அதெல்லாம் கவனிச்சுக்கோங்க நீங்கள் சொன்னீங்க. சரி, இப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சு, நான் உடனே என்ன பண்ணணும்? இல்லை, அதுக்கும் முன்னாடி இந்த மினி ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் பண்றது அது நம்ம பேசுவோம். இந்த மினி ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய ஒரு பெரிய கேப் இருக்கு. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மினி ஸ்ட்ரோக்னா என்ன? மூளைக்கு போற ரத்த குழாயில ஏற்படுற ஒரு பிளாக். ஹார்ட்ல இருந்து ஆரம்பிச்சு 2 பக்கமும் பிளட் சப்ளை போகும், பின்னாடியும் ஒரு சின்ன பிளட் சப்ளை போகும். இது எங்க வேணாலும் பிளாக் இருக்கலாம். ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள்லாம் ரொம்ப ஈஸியா அசோசியேட் பண்ணிப்பாங்க. ஒரு நெஞ்சு வலி வருதா உடனே ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க, அடைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அடைப்பு இருந்தா ஸ்டென்ட் வைப்பாங்க அப்படின்றதெல்லாம் பேஷண்ட்டுக்கு புரியும். ஏன்னா பாஸ்ட் ஒரு 10-20 வருஷமா அது ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. ஹார்ட்டுக்கு ஆஞ்சியோ பண்றாங்கன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா பாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸா வந்து இந்த பிரெயின்லயும் இதுல வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ பிரெயினுக்கு போற பிளட் வெசல்லையும் எங்க பிளாக் இருக்குன்றது நம்மளால துல்லியமா கணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஆஞ்சியோகிராம் எடுக்கும். ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிறது என்னன்னா, ஹார்ட்ல இருந்து பிரெயினுக்கு போற பிளட் வெசல்ல எங்கேயாவது பிளாக் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆஞ்சியோகிராம் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு ஆஞ்சியோகிராம் எடுத்துட்டு எங்க வந்து பிளாக் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் அது ஒரு பக்கம் ஸ்டடி. இன்னொரு ஸ்டடி என்னன்னா பெர்ஃபியூஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேங்க் இருக்கு, டேங்க்குக்கு ஒரு டியூப் வழியா தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பைப்ல ஒரு அடைப்பு இருக்கு. சில டைம் பைப்ல அடைப்பு இருந்தாலும் டேங்க்குக்கு வர வேண்டிய தண்ணி வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி டைம்ல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. அது மாதிரி பிரெயினுக்கு சில டைம் வந்து பர்ஃபியூஷன், அதாவது இது பிரெயினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பர்ஃபியூஷன் சொல்லுவோம். பிரெயினுக்கு வர வேண்டிய பிளட் சப்ளை வருதா அப்படின்னு கனெக்ட் பண்றதுக்கு பெர்ஃபியூஷன் ஸ்கேன் ஒன்று இருக்கு. ஸோ ஆஞ்சியோகிராம் எடுத்தா எவ்வளோ அடைப்பு இருக்குன்னு தெரியும், பெர்ஃபியூஷன்ங்கிறது பிரெயினுக்கு எவ்வளோ பிளட் சப்ளை போகுதுன்னு தெரியும். இந்த 2 டைப் ஆஃப் ஸ்கேன்ஸை வச்சுட்டு நமக்கு எவ்வளோ சிவியரா டிசீஸ் இருக்குன்றத நம்ம கரெக்டா பிக் பண்ணி எடுத்துடலாம். அதை வச்சு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். மோஸ்ட் ஆஃப் இந்த பேஷண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாம இருக்கிற மாத்திரைகளை வச்சு, இந்த கொலஸ்ட்ரால் குறைக்கிற மாத்திரைகளை வச்சு ஸ்ட்ரோக் வராம தடுக்கலாம். இதுல சில பேஷண்ட்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சர்ஜிக்கலா ட்ரீட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இருக்கும். அதாவது ஒரு நல்ல ஒரு 70% மேல பிளாக் இருக்கும். அந்த மாதிரி பிளாக் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு கரெக்டா ஹார்ட்டுக்கு எப்படி நம்ம ஸ்டென்ட் வைக்கிறோமோ அதே மாதிரி பிரெயினுக்கு போற பிளஸ்க்கும் ஸ்டென்ட் வைக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்ல இருந்து பிரெயின் வரைக்கும் போகும். நெக்ல கெரோட்டிட் ஆர்டரின்னு ஒரு பெரிய வெசல், இந்த இடத்துல கூட பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி பிளாக் ஆச்சுன்னா ஒரு சின்ன இந்த வழியாவே ஆப்ரேஷன் பண்ணி இங்க இருக்கிற பிளட் கிளாட்ஸை நம்ம ஓப்பன் பண்ணியே எடுக்கலாம். கெரோட்டிட் எண்டார்டெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கெரோட்டிட் ஸ்டென்டிங்னு சொல்லுவோம். பிரெயினுக்கு உள்ள வைக்கிறத இன்ட்ராக்ரேனியல் ஸ்டென்டிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு மாடர்ன் நியூரோசர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்னால ஸ்ட்ரோக் வரதை பெரும்பாலும் நம்ம தடுக்கலாம். இது எதுவுமே முடியாட்டி கூட ஹார்ட்டுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஹார்ட்ல வந்து இந்த மாதிரி ஸ்டென்ட் எல்லாம் வச்சு முடியலன்னா கடைசியா பைபாஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரெயினுக்கும் கூட செரிப்ரல் பைபாஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இப்பெல்லாம் ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்ன அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ப்ரிவென்ஷன், கரெக்டான டெஸ்டிங், அது தேவையான பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரியான மருந்து மாத்திரைகள், அப்புறம் நான் சொன்ன இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ், இதெல்லாம் பண்றதுக்கான ஆப்ஷன் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இருக்கு. ஸோ இதையெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணோம்னா, நான் ஃபர்மா பிலீவ் பண்றது என்னன்னா, கரண்ட் ஸ்ட்ரோக் பண்றதுனா நம்ம பாதியா குறைக்கலாம். இதுக்கான அவேர்னஸ் கரெக்டா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் வந்து இப்போ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, இந்த வயதுக்காரர்கள் இதை கவனிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி, ஸோ எந்த வயதுக்காரர்கள்லாம் இதுக்கு ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய விஷயமாக இருக்கு, ஸோ இவங்களுக்கெல்லாம் ரிஸ்க் இருக்குன்னு நீங்க யாரை குறிப்பிடுறீங்க? யூஸ்வலா வயசை பொறுத்த வரைக்கும்